வணக்கம். நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாக் தான். கம்ப்ளீட்டாக ஒரு வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட விலாக் தான். அண்ட் இது கூட கொஞ்சமாக ஹேர் கேர், அதுக்கப்புறம் ஃபுட்டு, ரெசிபீஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பொங்கல் க்ளீனிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வீடியோ வந்து ப்ராப்பராக என்னால் டைமுக்கு கொடுக்க முடியல. ஸோ நாளையிலேருந்து கரெக்டாக 11 o'clock ஷார்ப்பாக கொடுத்துட்றேன். காலையில் சீக்கிரமாக எழுந்து வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இயர் ரெசல்யூஷனில் ஃபர்ஸ்ட்டு திங் பார்த்திங்கன்னா, வெளியே போய் சாப்பிட்றத கம்மி பண்ணணும் அப்படின்றதுனால ஸோ நானே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டேன். காலையில் ஒரு 10,000 steps வரைக்கும் கவர் பண்ணிட்டேன். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி தான். ஸோ வாக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு திங் என்ன பார்த்திங்கன்னா, தண்ணி குடிக்கிறது. ஸோ தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ரொட்டீனுக்குள்ளே போயிடலாம். ஸோ நிறைய பேர் வெயிட் கேட்டிருந்தீங்க. 78.80 தான் இருக்கேன். இதான் இப்போதைக்கான கரண்ட் வெயிட். இது தான். இதுலேருந்து எவ்வளோ கேஜி குறைக்க முடியுதுன்றதை இதுமே வர வீடியோஸில் உங்கள் கூட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கின்னு பார்த்து காலையில் செம்ம மழை. ஸோ மழையோடு தான் இன்றைக்கி டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபுட்டெல்லாம் நல்லா கண்ட்ரோலில் கொண்டு வரணுன்றதுனால எல்லா ஃபுட்டையுமே கண்ட்ரோலில் ரேஷியோ முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி தான் இந்த வீடியோவில் இருக்கும். இதை வந்து ஒரு 1200 கலோரிஸ்க்குள்ளே எடுக்கிறவங்க எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கலாம். 2000 கலோரிஸ் கரெக்டாக கணக்கு பண்ணி எடுக்கிறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக இதை விட நீங்கள் அதிகமாக சாப்பிட்ணும். காலையில் இது வரைக்கும் ஒரு 2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு எக்கு, 1 கப் அளவுக்கு மில்க் அண்ட் அது கூட ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் நீங்கள் வீட்டிலே செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் 1 வீக்குக்கு தேவையான ஸ்ப்ரவுட்ஸ் வச்சுட்டிங்கன்னா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா அது உங்களோட ஹேர் ஃபாலை சூப்பராக கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நான் வந்து ஒரு 10 rupees மில்க் இருக்குல்ல, 140 ml இந்த மில்க்கு. ஸோ இதுதான் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம காய்ச்சி வச்சுக்கலாம். ஸோ சுகர் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. வெல்லமோ நாட்டு சர்க்கரை எதுவுமே வேண்டாம். 250 ml மில்க் எடுக்கணும். நான் 140 ml வந்து பால் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு எக்கு, 1 கப்பு பால், அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸு. அதனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கம்மியான குவான்டிட்டி தான். ஸோ இதில் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு வந்து ஃபில்லிங்காகவே இருக்கும். நீங்கள் வேணால் யாராச்சும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட்டை ஃபாலோ பண்ண போகிறேன், ஸோ ஏதோ ஒரு அக்கேஷன் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த மாதிரினா நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது வந்து டே டு டே ரொட்டீனுக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம எல்லாமே சாப்பிட்டு வெயிட்டு குறைக்கணுன்னா அது ரொம்ப லேட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். ஆனால் அதெல்லாம் தாண்டி என்னோடய டார்கெட் வெயிட் அச்சீவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மதியம் லஞ்சுக்கு வந்து ரைஸ் எடுத்துக்கணும். ஸோ ரைஸில் பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து எல்லா ஷாப்லையுமே இப்போல்லாம் கிடைக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப் அளவுக்கு ரைஸ் வேணும். அதனால் நான் 1 கப்பில் பாதி கப்பு ரைஸை வந்து ஊற வைக்க போகிறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டோன்னா வெந்து வரும்போது உங்களுக்கு 2 மடங்காக வந்து சாதம் கிடச்சிரும். நீங்கள் வாஷ் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணி தண்ணி நல்லா க்ளீனாக வச்சிங்க அப்படின்னா ஸோ அது ஒரு பக்கம் நல்லா ஊறிட்டு இருக்கும். அண்ட் இந்த வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழைலாம் நின்னதுக்கப்புறம் ஏற்கனவே துவைச்சி வச்ச துணி எல்லாத்தையுமே எடுத்து காய வச்சுருந்தேன். ஸோ 2 தடவை நல்லா காய வச்சுட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ கிளைமேட்டே எப்போ மழை வருதுன்னே சொல்ல முடியல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது என்னோடய 3rd லிட்டர் வாட்டர் பாட்டில். காலையில் 11 o'clock என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்திருக்கேன். சரி, நான் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கேன். 11 to 6 தான் டைமிங். லன்ச் எப்போ வேணால் மாறும். ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் ஒரே டைமிங் தான், 11 மணி, அதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த பார்த்திங்கன்னா 16:8. ஸோ அந்த ரேஷியோவில் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ தண்ணி மட்டும் நான் நிறையா குடித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ரெசல்யூஷனில் ஒரு நாளைக்கு நான் 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்றத எடுத்து வச்சுக்கோங்க. அது இன்னுமே உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட ஸ்கின்னையும் செம்மையாக சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அண்ட் மதியம் லஞ்சுக்கு வந்து அப்படியே குக்கரில் ரைஸை வச்சுட்டு 1 கப்பு அரை கப்பு எடுத்திருந்தால ரைஸு. ஸோ அதுக்காக ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா மதியம் தயிர் சாதம் மட்டும்தான் சாப்பிட போகிறோம். அதனால் வந்து குழஞ்சி வந்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்றதுனால நான் தண்ணி அப்படியே வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு 4 விசில் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த ரைஸ் எப்படி வேகணும்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் சரின்ட்டு 4 விசில் கொடுத்துருந்தேன். ஸோ நல்லா சூப்பராக வெந்திருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. உண்மையாகவே ஒயிட் ரைஸை விட இந்த டேஸ்ட் சூப்பராக இருந்தது. ஸோ இது வேகிற கேப்பில் கொஞ்சமாக ஸ்கின் கேர் பார்த்துடலாமா. ஸோ நான் யூஸ் பண்ணுற சீரம் இது தான். ஸோ இந்த சீரம் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ லிங்க் வேணும்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஹைலைட்ஸில் பின் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அமேசான்லேயே கிடைக்குது. ஸோ பில்கிரிமோட இந்த ஹேர் க்ரோத்
சீரம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செம்மையாக ரிசல்ட் இருக்குது. ஸோ நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணலை. ஆல்மோஸ்ட் இந்த பாட்டில் வந்து தீரப்போகுது. நான் 2வது பாட்டில் ஆர்டரும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சரி ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். ரிசல்ட் உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரண்ட்டில் வந்து முடி நிறைய கொட்டுது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு மசாஜர் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம விரலால் ரொம்ப நேரம் மசாஜ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு மேலே கை வலிக்குதுன்னு நம்ம விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி மசாஜர் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக நீங்கள் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சீரம் அதில் அப்ளை பண்ணிக்கலாம். சீரம் வாட்டர் மாதிரி தான் இருக்கும், ஆயில் மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஆஃபீஸ் காலேஜ் கூட நீங்கள் போகலாம். இந்த 3 விஷயம் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ சீப் வந்து உட்டன் சீப் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஹேருக்குன்னு நான் பண்ண ஒரு பெரிய சேஞ்சு. ஸோ செம்மையாக ரிசல்ட் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரைஸ் வச்சுருந்தால அது நல்லா குழைய வெந்துடுச்சு. இதில் ஒரு பாக்கெட் தயிர், அதாவது ஒரு 100 ml இருக்கும், அவ்வளோ கூட இருக்காது. 10 rupees பாக்கெட்டில் எவ்வளோ இருக்கும், 80 ml நினைக்கிறேன். அந்த 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 கேர்டு எடுத்துக்கிட்டேன். இதுதான் மதியம் லன்ச்சு. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்தது. ஸோ எக்ஸாம் பேப்பர்லாம் கொடுத்துருந்தாங்க, ஆஃப் இயர்லி பேப்பர்லாம். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அவளை கூட்டிகிட்டு வந்துட்டேன். அண்ட் 2:30க்கெலாம் விட்டுட்டாங்க. ஸோ மீட்டிங் முடிஞ்சோடனே அவளை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் அம்மா வீட்டில் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் போல் ஒரு பிளாக் காஃபி எடுத்துக்கணும். ஸோ எந்த அளவுக்கு ஃபுட்டை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணுமோ அதே மாதிரி வாக்கிங்கும் எக்ஸசைஸும் மஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே வெயிட் லாஸ் வந்து சூப்பராக நடக்கும். இது எந்த அளவுக்கு போகும்னு எனக்கு தெரியல. இது சேலஞ்செல்லாம் கிடையாது. ஸோ எனக்கே நான் வந்து சரி ஓகே கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலான்றதுக்காக தான் இது மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்ல உங்களுக்கு. ஸோ இவங்களாலே பண்ண முடியுது, நம்மளால பண்ண முடியாதா அப்படின்றதுனால தான். ஈவினிங் போல் ஒரு 10 ஆல்மண்ட் எடுத்திருக்கேன். ஊற வைக்காதது தான். அது கூட பிளாக் காஃபி வந்து நான் இங்கே ஷாப்பில் தான் வாங்கினேன். லியோ பிராண்டுன்னு அப்படின்னு ஒரு பிராண்டில் வாங்கியிருந்தேன். நீங்கள் கிடைச்சா நீங்கள் பாருங்கள், அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து ஒரு 8000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நடந்திருந்தேன். சரி ஓகேன்ட்டு ஈவினிங் கொஞ்சம் நேரம் 6000 ஸ்டெப்ஸ் நடந்திருந்தேன். சரின்ட்டு ஈவினிங் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு இன்றைக்கி ஒரு 10Kவை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்றதுனால வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10K கண்டிப்பாக மார்னிங் 1 hour ஈவினிங் 1 hour நீங்கள் நடந்தீங்கன்னா தாராளமாக உங்களால் ஒரு நாளைக்கு நடக்க முடியும். நார்மலாக நடக்கிறத கவுண்ட் பண்ணாமல் வாக்கிங் ஸ்டெப்ஸை மட்டும் கவர் பண்ணி ஒரு 10K வரைக்கும் நடந்து முடிச்சிட்டேன். அண்ட் ஈவினிங் போல் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள், அதுக்கப்புறம் அது கூட குக்கும்பர் எடுத்திருந்தேன். 6 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதோட என்னோடய 5th லிட்டர் வாட்டர் பாட்டிலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கான ரொட்டீன் இப்படி தான் இருந்தது. ஸோ நாளைக்கு வெயிட் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ வெயிட்டை செக் பண்ணதை விட உங்களோட பாடி எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்குன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.